ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் ஆப்பிளில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு 1 கப் கோதுமை மாவும் அதே அளவு பொடி பண்ண வெல்லமும் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மாவை கலராமல் அதுக்கு பதில் தேங்காயை மிக்சியில் அரைச்சி வடிகட்டி அந்த பாலை இதோடு சேர்த்துக்கலாம். எப்போதுமே இனிப்பு செய்யும்போது கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்ப்போம். அது மாதிரி இந்த மாவு ரொம்ப கம்மியான அளவுங்கிறதுனால ரொம்ப மைல்டாக ஒரு சொட்டு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவோடு சேர்த்து பஜ்ஜி மிக்ஸ் பதத்துக்கோ அல்லது தோசை மாவு பதத்துக்கோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் மாவோட ஒர்க் இருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடும். நம்ம இப்போ அடுத்தது ஆப்பிளை சாதாரணமாக உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கெல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட்டையில் எடுப்போம். அந்த அளவுக்கு மெலிசாக ஆப்பிளை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் மொத்தமாக இருந்துச்சுன்னா ஆப்பிள் டேஸ்ட்டு தெரியும். ஆப்பிள் நல்லா மெலிசாக இருந்துச்சுன்னா ஆப்பிளும் மாவும் சம அளவு டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைய மெலிசாவே எடுத்துக்கலாம். நான் மெலிசாக தான் எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு தேவைப்படுற அளவை மட்டும் நம்ம பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 பீஸ் மட்டும் எடுக்கிறேன். மற்றது குழந்தைங்க டைரெக்டாக ஆப்பிளாகவே அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஒரு புதுசாக செய்யலாமேன்னு நாம் ஒரு 2-3 பீஸ் நாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 2 சைடும் ஆப்பிளை ஃபஸ்ட்டு இதேமாரி கட் பண்ணி அந்த ஓரத்தை எடுத்து வச்சுட்டு சென்ட்ரு பாயிண்டில் இதுமாரி ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன். அதில் சில இதில் லைட்டாக விதை இருக்கும். அந்த விதையையும் நாம் எடுத்துட்டோன்னா ஆப்பிளும் ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. அடுப்பில் ஒரு கல் நல்லா காஞ்சோன்னே தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விடலாம். அப்போ தான் நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காயும் போது நல்லா ஹையாகவும் நேரம் ஆவாக கொஞ்சம் மீடியமாகவும் வச்சுட்டு நம்ம போடலாம். நாம் வச்சுருக்கிற ஆப்பிளை நல்லா ஆப்பிளினுடைய 2 பக்கத்துலேயும் மாவு வர்ற மாதிரி நம்ம பெரட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டுற வேண்டியதான். நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். ஆப்பிளை மாவில் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அடுப்பில் போட்டு எடுத்துக்கிறேன். மேல்புறம் கீழ்ப்புறம் ரெண்டுமே நல்லா ஒரு பொன்னிறமான கலர் வரும்போது மாறி மாறி பெரட்டி விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். மாவு ஒட்டாது. ஆல்ரெடி இது கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால கோதுமை தோசையெல்லாம் ஊற்றுற மாதிரி நல்லாவே வரும். நாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இந்த டேஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து இதை நம்ம ஒரு ஸ்நாக்ஸாகவே வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு சைடு பெரட்டி போட்டோன்னா 2 சைடும் பொன்னிறமாக வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.